தமிழக வெற்றி கழகத்துடைய தற்கூரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஆமாமா, ஏன்னா இவனுங்க வந்து ஆகச்சிறந்த அந்த மீசை எப்படி எடுத்து விட்டோன்னு ஆகச்சிறந்த அறிவாளிகள், பகுத்தறிவாளர் சாட்டை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அட கடவுளே, இவனுங்க ரொம்ப அறிவாளி. அடுத்தவங்களை தற்கூரின்னு சொல்றதுக்கு 15 வருஷம் இருந்துட்டு எந்த நட்டையும் புடுங்கல, எங்கேயும் நடல, எங்கேயும் கலட்டி மாட்டல. இத்தனை வருஷம் இருந்தாங்கல்ல, அப்ப அந்த மக்களை, அந்த இளைஞர்கள், இத்தனை நாள் தமிழர்கள் இங்க தானே இருந்தானுங்க, ஏதோ வேற்றுக்கிரக வாசிகள் அவங்க இங்க தானே இருந்தானுங்க. அத்தனை வருஷம் நீ என்னத்தை பிடிங்கிட்டு இருந்த நான் கேட்பேன். டிஎம்கே எதிர்ப்பு, ஏன் நீயும் டிஎம்கே எதிர்ப்பு தான். அப்போ ஒருத்தன் வந்து டிஎம்கே எதிர்க்கும் போது சேர்ந்து அடிச்சா உனக்கு தான் பிளஸ் பாயிண்ட். ஆனா இங்க வந்து டிஎம்கே அவர் அடிச்சா அந்த பவர் அப்படி அவர் பேசும்போது அப்படி ஏறி ஒரு ஹைப்புக்கு போதில்ல, அதை அப்படியே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஆனா இங்க பார்த்தா இங்க தான் பீஸ் போயிட்டு இருக்கு. அங்க எக்ஸ்ட்ராவா ஜென்ரேட்டர் போட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பீஸ் போயிட்டுல இருக்கு. அவங்க தற்கூரின்னு சொல்றாங்க. அவங்க தான் மேனிஃபெஸ்டோல ஒரு கிளான்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிளான்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, அரசியல் எனக்கு அது நல்ல வேற எல்லா விஷயத்தையும் காட்டிலும் அந்த ஒரு விஷயம் ஓகேவா, அந்த கழிப்பறையை வந்து நீட்டா அமைப்போம், பெண்களுக்கு வந்து சம பங்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓகே. ஆனா இந்த ஒரு விஷயம் அடிப்படையே எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்மளே வந்து நீங்க வந்து இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கட்சிகள்ல எப்பவுமே என் கை அங்கதான் போவோம், நான் அங்கதான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இருக்கிறத விட ஒரு பொது அறிவு, ஒரு பகுத்தறிவு அரசியல் அமைப்புல வரும்போது அது நல்ல விஷயம். அதை கொண்டு வர அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்னு சொல்லும் போது இந்த தற்கூரி, இதுதான் தற்கூரி. இது ஸ்டாப் பண்ணுது. அப்ப இது என்ன சொல்றது இவனுங்களே? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றேன்னு தெரியல. வெளி ஊர்கள்ல, வெளி மாவட்டங்களை விட்டுருங்க, வெளி நாடுகள்ல பணிபுரியிற நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிகள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு லிட்ரஸில அப்படி இருக்கோம், நாங்க வந்து உலகத்திலே முதல் மொழி அது இது நம்ம பெருமை அடிச்சு தூக்கி தவுத்து எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரீல்ஸ்ல எங்கேயாவது இது வந்து மீமாயி கிடக்கும். தமிழ்நாட்டுல குடிபோதையில, அதுவும் ஏதாவது ஒரு நாட்டுல குடிபோதையில நீங்க மேக்சிமம் இந்த விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா? இது வந்து கேட்டிருப்பீங்களா? வேற நாட்டிலையும் குடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க, ஆனா ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும். இங்க அளவுக்கு அதிகமா போறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காவலர் ஒருத்தர் தான் இருக்காரு, காவல்துறையில ரோந்து பணியில. அப்போ வந்து அவங்க இல்லையா, ஏன் அவ்வளவு நேரம் இல்ல சடனா எல்லாம் நடந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இத்தனை பொதுமக்கள் இருந்த பிறகும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் தாண்டி இது வந்து என்ன தெரியுமா, தனக்கு வந்து இப்ப குடிச்சிட்டு நீ மட்டையாவும் என்னவும் பண்ணிட்டு போ, ஒன்னே நீ வந்து தாக்குறது வேற, இல்ல உனக்கு நீ ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது வேற. ஆனா அங்க இருக்கிற எத்தனை பேருக்கு கால் உடைஞ்சிருக்கு, கை உடைஞ்சிருக்கு, ஒருத்தனுக்கு தொழில் போயிருக்கு, எத்தனை வண்டி போயிருக்கு, எத்தனையோ டேமேஜஸ் ஏற்படுத்தி இருக்க அளவுக்கு இவனுங்க குடிக்கிற அளவுக்குனா இந்த மது நம்ம நாட்டுக்கு அப்படி ஒரு நிதி லாபம் தேவையா? இந்த மாதிரி வீதிகள்ல நம்ம முழுசா இல்லாம பாதியா குடிச்சிட்டு பாதியா நம்ம முழு கண்ட்ரோல் நம்ம இடத்துல இல்லாம எவனோ ஒரு மது நம்மள கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நீ வந்து இருக்கணுமா? அரசாங்கம் விக்குதுங்க, அவங்கள 100 நாள்ல 1000 நாள் நம்ம குறை சொன்னாலும் அவன் விற்கதான் செய்வான். குடிக்கிற நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா வாங்குறதுக்கு இப்ப நானே கேட்கிறேன், ஒரு பிசினஸ் தொடங்குறான், நீ வாங்கவே மாட்ட அப்படின்னா ஒரு தொழில் வந்து லாஸ்ட்ல போகுதுன்னு அவன் நடத்துவானா? இப்ப டிரான்ஸ்போர்ட் லாஸ்ட்ல போகுதுங்கிறானுங்க, அதனால பேமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. மதுபான விற்பனையும் லாஸ்ட்ல போனா அவன் ஏன் அதை நடத்த போறான்? எப்பவுமே நம்ம அரசாங்கத்தை அசால்ட்டா சொல்லுவோம், இந்த கவர்மெண்ட் அப்படி, இந்த கவர்மெண்ட் அப்படி, அவன் அப்படி, எவன் வந்தாலும் சரிங்க, யாரு வந்தாலும் சரி, நீங்க பஸ் திருந்தனுமே. இந்த அசம்பாவித்ததை தடுக்க அங்க வந்து ஒரு காவலர் இருக்கதான் செய்யறாரு. அதையும் தாண்டி அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த காவலரை நம்ம குறை சொல்றதுக்குல அங்க ஆள் இருக்கதான் செய்யுது. ஆனா வந்து என்ன பண்ண முடியும்? இதுவே வேற ஏதோ ஒரு நாட்டுல போலீஸ் வரண்டாங்க, போலீஸ் அவங்க சைரன் சவுண்ட் இருக்குல்ல, என்ன போதும். இப்போ மட்டும் என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவ் போட்டு இழுத்தடிப்பாங்க, வேற மாதிரி ஏதாவது போட்டுட்டு மது போதையில இருந்தாரு, தெளிவற்று இருந்தாரு, அப்படி இருந்தாரு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுவாங்க, அதோட பெயில வாங்கிட்டு கேஸ் இழுத்தடிக்கும், அதோட முடிஞ்சு அவ்வளவுதான். இங்கதான் மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னன்னா இத்தனை வருஷமா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்புல அதுல ஒரு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு விஷயம் நீங்க ஹைலைட் பண்ணா அந்த அரசியல் அமைப்பு பேசிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து எஜுகேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவ்வளவு நாள் அந்த கட்சியை தற்கூறிய, அரசியல் தெரியாது, அரசியல்ல தற்கூறியா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நாங்க மட்டும் ஆகச்சிறந்த அறிவாளிகள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அந்தந்த கட்சிகளே வந்து முயற்சி செய்யல. ஏன் அப்படி தெரியுமா? அதாவது இவ்வளவு நாள் மதுவுக்கு அடிமையாக்கி வச்சுட்டு அப்படி, அதாவது அவங்க நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம தான் நினைக்கிறது எல்லாம் நடக்குது. ஆனா எவனோ ஒருத்தர் நம்மள வந்து ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணி வச்சு அப்படிதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு. இத்தனை நம்மள ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, ஒரு மதுவுக்கு அடிமையாக்கி வச்சு. அப்பதான் நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க, அப்படியே இருந்துட்டு போயிருவீங்க, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போயிருவீங்க. கேட்டா மதுபான கடைகளை அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. அதே போல அடிப்படை அரசியலே தெரியாம வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு? அப்பதான் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். அடிப்படை
அரசியல் தெரிஞ்சா எல்லாருமே மாறிடுவீங்க, ஓட்டு போட மாட்டீங்க அவங்களுக்கு. பொது அறிவெல்லாம் தாண்டி அரசியல் அறிவு வந்துடக்கூடாதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம், இவர் வருகைக்கு அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து பாடத்திட்டமாவே வருதுன்னா எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வரலாம். தமிழ் தேசியம் பேசுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தானே. ஒருத்தன் அரசியல் ஆரம்பிச்சுட்டான், ஓகே, அரசியல்ல வந்து ஆரம்பிச்சுட்டான், இதுக்கப்புறம் பேசிக்ஸ் கத்துக்கிட்டான், அந்த தமிழ் தேசியத்தை நீ கொண்டு போறது ஈஸியா இருக்குமே. அந்த அறிவு கூட கிடையாது, ஆனா இன்னைக்கு வீடியோ போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு சொன்ன இந்த கிளான்ஸ், இந்த இனிஷியேட்டிவ், சில விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இல்லை, எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கப்புறம் என்ன நிறைய மேனிஃபெஸ்டோ வரும்போது நம்ம அதை பத்தி பேசலாம். வெற்றி கழகத்துடைய தற்கொலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை. தற்கொலைகளையா? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அவங்க தான் 2 நாள் முன்னால மாநாட்டுல வந்து கலந்து கொண்டுட்டு திருச்சியில டயர்டாகி படுத்திருப்பானுங்களா அந்த தற்கூரிங்களாம். இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்காது. அதுல ஒரு தற்கூரி இங்க இருந்து பேசிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அது வேற டயர்ட்ல இருக்கான். ஏன்னா மாநாட்டில் இவர் தான் எல்லாத்தையும் கலட்டி மாட்டினாரு. அங்க வேலை செய்ய ஆள் இருக்கு, அது போக அங்க இருக்க தொண்டர்களை, தம்பிமார்களே எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க, அது போக திரள் நிதி எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் இருக்கும்போது இவர் அங்க என்னத்தை கலட்டி மாட்டினாரு? மாநாட்டுல 5-6 நாள் வேலை பார்த்து உடம்பெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன், மாநாட்டுக்கு நான் மட்டும்தான் உழைச்சேன், வேற யாரும் உழைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாநாட்டில் உழைத்தவர்கள் எத்தனையோ நிர்வாகிகள் அதுல இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த லெவல் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த ஆள் எல்லா இடத்துலயும் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் கூற போட்டா சாட்டையில வச்சு பொழப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்க கூற போட்டு. சாட்டைங்கிற வந்து சோசியல் மீடியா, அதாவது யூடியூப் சேனலுங்கிறது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் நேஷனல் சேனல்னு நினைச்சு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அதான் சொன்னேன் இல்லைங்க, இந்த உலகம் ஒரு அழகான உலகம், அதாவது அவங்களோட உலகம், அவங்க வாழ்றாங்க, பரவாயில்ல, பார்த்தீங்களா, ஜாலியா இருக்காங்கல்ல. அதுல நமக்கு அதை கொடுப்பனும் இல்லை, நமக்கு அதை கொடுத்து வைக்கல. நம்மளும் ஆனால் அந்த மாதிரி உலகத்துலாம் வாழணுங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த உலகத்தில். ஏன்டா நேஷனல் மீடியானா இது சாட்டைக்கிற சேனல் வேற 200K பார்க்குறானுங்க. அதை பாதி பேர் எங்க அந்த இதர கட்சிகளில் இருக்கிற இதரிகள் உதரிகள் தான். இதுல இவனுங்க கட்சியில நேரம் போகாம 4 பேர் பாக்குறானுங்க. இதுல இருந்தாலும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, யூடியூப்லேயே நம்ம தான் நம்பர் 1, நம்மளதான் உலகமே பாக்குது, ட்ரம்ப் வரைக்கும் நம்மள தான் பாக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. இதுலதான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்க அண்ணனே உங்க வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டார் ப்ரோ. ஏன்னா அவருக்கு இதர வேலைகள் இருக்கும், அங்க புக்கு படிக்கிறது, அவர் வந்து தூங்கவே மாட்டாராம், பல விஷயங்கள் தான் பண்ணுவாராம். அவரே இது வந்து சாட்டைக்கும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க அண்ணனே உங்க வீடியோவை பார்க்க மாட்டாரு, அவர் எப்படி ப்ரோ பார்ப்பாரு? திராவிட கட்சிகளை ஒழிப்பதான் உன் கனவுனா என்னைக்காச்சு இந்த ஆளு ஏடிஎம்கே பத்தி இந்த லெவல் இத்தனை காணொலிகள் வெளியிட்டு இருக்காரா? ஏடிஎம்கேயும் ஒரு திராவிட கட்சி தானே. அதுல கேட்ட சொல்லுவானுங்க, தாய் இல்லாத பிள்ளைய அடிக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு. வருது பாருங்க ஒரு கோபம். திராவிட கட்சிகளை அழிக்கிறது கொள்கையா, ஆனா வந்து தாய் இல்லாத பிள்ளை அங்க கன்சர்ன் காட்டுறாங்க, கன்சர்ன். சரி நீங்க தாவேக்கா டிஎம்கே என்ன கேள்வினாலும் கேளுங்க, நீங்க பெரிய கேள்வி புளுத்தி அப்படி கேட்டுட்டே இருப்பீங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப சிறந்த ஒருத்தர், கேள்வி மட்டும் தான் கேட்பாரு. நான் ஒண்ணு கேட்கறேன், உங்க நொண்ணே இருக்காருல, இந்த இவரை சொல்றேன், இந்த சாட்டை இருக்கிறாருல, உங்க தம்பி மாட்ட கேட்கிறேன், சாட்டை அவர்கள் ஏன் வந்து ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டேங்கிறாரு? பதில் சொல்லுங்க. நீ தாவேக்காவை மட்டும் கொஸ்டின் பண்ண அப்படிலாம் சொல்ல, நீ கேளு, நல்லா கேளு, நாக்கப்படுங்க மாதிரி என்ன கேள்வினாலும் கேளு, எல்லா கட்சியும் கேட்கணும்ல. ஏன் அந்த திராவிட கட்சியை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாரு? பிஜேபி ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? அந்த கேள்வி இப்படி சால்வ் பண்ணுவீங்களா? அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபட்டம்மா. இப்படி இல்ல ப்ரோ, இப்படி இல்ல. அது எப்படி தெரியுமா? எனக்கு அழுகி போச்சு ஜெயில, மீசை முறுக்கி விட்டுரும், மீசை இப்படி இழுத்து விட்டுடும். எனக்கு அழுகி போச்சு, சிறையில் இருக்கும்போது எனக்கு அழுகி போச்சு, எனக்கு வந்து துர்நாற்றம் அடிச்சது, அதனால என்ன வெளியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன கொல்ல பாக்குறாங்க, இது வந்து என் டிரைவர்ல கொல்ல பாக்குறேங்க அப்படி பேச இல்லனா தமிழர்களே, இது வேற மாடலேஷன். திரள் நிதியை கொட்டி தீர்த்து என் தமிழ் மக்களே இங்கு வந்தீர்கள், எனக்கு திரள் நிதியை கொடுத்தீர்கள், என்னை வாழ வைத்தீர்கள், உங்களுக்கு என்றும் நன்றி கடன் ஆற்ற மாட்டேன். நீங்கள் இப்படி எனக்கு திரள் நிதியை கொடுத்து கொண்டிருங்கள், நான் வாங்கி என் வங்கி கணக்கை நிரப்பிக் கொண்டே இருப்பேன். நீங்கள் ஒரு சொங்கியாகவே கடைசி வரை எனக்கு நாம் தமிழர் இருங்க. அப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை சரியான இடத்துல கையாளுகிற தலைவன் அண்ணன் சீமான். அவருக்கு நீங்க சொன்ன ஜல்லிக்கட்டு காளை அந்த கதை பொருந்தும். ஆமா, கையாளுறத பார்த்தோம். எப்படின்னா ஒரு கேஸ்ல வந்து கதர்னதை பார்த்தோம், பார்த்த நல்லா கையாண்டாரு. வந்துருங்க எல்லாரும் சொல்லி ஆடியோ போட்டதெல்லாம் நல்லா கையாண்டாரு, ரொம்ப ரொம்ப அழகா அஃபிடேவிட்லாம் போட்டு நல்லா கையாண்டாரு. அதெல்லாம் ஓகே தான். இது அப்படிம்பாரு. அதுதான் எனக்கு கேக்குறது, என்ன இளவியா இது, அவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்னு சொல்ற மாதிரி
கரூர் விஷயத்துல என் மேல முதலமைச்சர் ஏன்டா டே நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. கரூர் இஷ்யூவை நீ காமெடியா பேசிட்டு இருக்க, எல்லா இடத்துலயும் அதை வந்து அரசியலா தான் பயன்படுத்திட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு அரசியலா தான் பயன்படுத்திட்டு இருக்க. அதை வந்து நீ சீரியஸா பேசுற மாதிரி எங்கேயும் தோணல பிரதர். நீங்க வந்து அதை பேசுற மாதிரி சத்தியமா தெரியல. ஆனா அந்த கரூர் இன்சிடென்ட்டை வச்சு இப்போ வந்து நீங்க சொல்றீங்களா விஜய் அவர்கள் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அங்க பண்ண, எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து இப்படி நீங்க வந்து இருக்கக்கூடாது நீங்க போங்கன்னு சொன்னது, சம்பவ இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது, அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டது எல்லாருக்குமே தெரியும். நீங்க எப்படி மேனிபுலேட் பண்ணாலும் இட் ஓன்ட் சேஞ்ச் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன்னா, இவங்க கட்சி ஓபன் பண்ணது ஈழத்தமிழர் பிரச்சனைகளை வச்சுதான் இன்னைக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து அடித்தளம்னா அதுக்கு வந்து கூட துணை நின்றது வந்து டிஎம்கே திமுக, அவங்க வந்து துரோகிகள், திராவிட கட்சிகள் தான் துரோகிகள்னு சொல்லி நிலைநாட்டிட்டு இருந்தவனுங்க. அவங்க வீட்டில் ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போனோம், அந்த இழந்த அந்த வீட்டுக்கு போனோம். ஆனால் அந்த முதலமைச்சர் அவங்க வீட்டில் போயிருந்துட்டு உட்காந்து நலன் விசாரிச்சுட்டு வரானுங்க. அதாவது நீ வீடு தேடி போயிருக்கணும், ஒரு ஃபோன் காலில் கேட்டிருக்கலாம், ஒரு இழப்பு ஏற்பட்டால் கூட நீ கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு இனத்துக்கு உன் இனத்துக்கு துரோகம் பண்ண அந்த அந்த பர்டிகுலர் பார்ட்டி அவங்க வீட்டில் ஒரு இழப்புன்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க அண்ணன், அதுக்கு நீ அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து உபசரிச்சுட்டு, அதுவும் இவரை தெரியாதா அவர் தெரியாதா, அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையா? ஏன்னா இவர் எல்லாருக்கும் மேலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு நமக்கு. இதுக்கு முன்னால் நம்ம இவங்கெல்லாம் பார்த்து ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தனால அதனால இவங்க மேல அந்த ரெஸ்பெக்டை இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இவங்க விட மாட்டாங்க என்று சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு ஷார்ட்டைன் காமெடி வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது போதையை போட்டு நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, ஆனா போதை உங்களை போட்டு பண்ற அளவுக்கு நீங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சிகள் இருக்கவங்களே குடி அறவே இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன், நான் தைரியமா சொல்லுவேன், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப்ல ஒரு சிகரெட்டோ தண்ணியோ தம் அந்த என்ன எனிதிங் ஒரு அந்த பக்கமே நம்ம போகல அப்படிங்கிறத நான் பெருமையா சொல்லுவேன். என்ஜாய் பண்றவங்க என்ஜாய் பண்றாங்க, லைட்டா போட்டுக்கிட்டு அதுல என்ஜாய் பண்றாங்க. நான் எதுவுமே அது உங்களோட பாகுபாடு, அது லிமிட்ல இருக்கும்போது அது சுயநிலைவில் இருக்கிறது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த மாதிரி கண்ட்ரோலை மீறி போகும்போது இது வந்து ஒன்றை பாதிச்சா பரவாயில்ல, சுத்தி இருக்கவங்கள பாதிக்குது.